என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி IAS அகாடமியை குறித்த சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். புது பேட்சுக்கான சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது. நமக்கு அடுத்த மாசத்துல ரிட்டன் எக்ஸாம் இருக்கு. அதுக்கு அடுத்த மாசத்துல அதில் பாஸ் ஆகிறவங்களுக்கு டைரக்ட் இன்டர்வியூவோட கூட தரிசனம் உள்ள இளைஞர்களை நாம் UPSCக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம். அன்றைய பெரிதான கிருபையினால இந்த வருஷத்தில் நான் நிறைய ரிசல்ட்டை நாங்கள் எதிர்பார்க்குறோம். எனவே உண்மையில் தரிசனம் உள்ள பிள்ளைங்க ஃபீஸ் கெட்ட எங்களுக்கு வழி இல்லை, எங்களுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு இல்லை, ஆனால் படிக்க ஆசை இருக்குன்னு சொல்கிறவங்க நீங்கள் இந்த எக்ஸாம்லலாம் நல்ல மார்க் எடுத்தீங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் மார்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இலவசமாகவே உங்களுக்காக நாங்கள் இதை சொல்லி கொடுக்கறதுக்கும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். எனவே கீழே காண்கிற ஃபோன் நம்பரை குறிச்சிக்கோங்க. உடனடியாக எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது. எனவே வேகமாக நீங்கள் செயல்படுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இதை நீங்கள் அனுப்பி அவர்களையும் ஆயத்தப்படுத்துங்க. God bless you. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியுமாக இன்றைய முத்து மூலம் உங்களை சந்திப்பதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நமக்குள்ள எப்போதும் ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் வைக்கிறார். அந்த சந்தோஷம் எப்படி கிடைக்கும் என்பதை தான் நான் வேத வசனத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட பேசி வருகிறேன். உங்க சந்தோஷத்தை யாரும் திருட இடம் கொடுக்காதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் அது ரட்சிப்பினால் கிடைக்கும் சந்தோஷம். வேத வசனத்தை படிப்பதினால், அதை உட்கொள்வதினால் நமக்கு கிடைக்கின்ற சந்தோஷம். எத்தனை உபத்திரவத்திலும் அந்த சந்தோஷத்தை நம்ம இழந்துடக்கூடாது. நமக்கு எதிர்கால நம்பிக்கை இருக்குது இல்லையா, அதனால் கிடைக்கிற சந்தோஷம். இந்த சந்தோஷங்களை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் என்றும் நம்ம பார்த்தோம். அந்த நம்பிக்கையிலே எப்போதும் உறுதித்தன்மை இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இன்னொரு சந்தோஷத்துக்கான காரணத்தை உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 12ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். பொதுவா நமக்கு ஒரு பலவீனம் அல்லது எனக்குள்ள இருக்கிற ஒரு வீக்னஸ், என் சரீரத்தில் இருக்கிற ஒரு பலவீனம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இந்த வசனத்தை நிறைய பேர் தவறாக புரிந்து கொள்வது உண்டு. பவுலுக்கு எப்படி வியாதி வரும் அப்படின்னு. அவர் சரீரத்தில் தான் இருந்தார், அவருக்கு மாம்சம் இருந்தது, அவருக்கு ரத்தம் இருந்தது, உலகத்துல தான் இருந்தார். அந்த உலகத்தின் சகோதரர்களுக்கு இருக்கிற பாடுகள் எனக்கும் இருக்குன்னு சொன்னாரு. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலையும் அவர் சரீரத்துல சில பலவீனங்கள் இருந்ததாக என் மாம்சத்தில் என்றும் அதுக்கு முந்தின வசனங்களிலே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த பலவீனத்தை குறித்து தேவனிடத்துல முறையிடுகிறார் 3 முறை. ஆனாலும் ஆண்டவர் கொடுக்கிற பதில் என்ன தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும். இப்போ என் பலவீனம், நம்ம வாழ்க்கையில சில பலவீனங்கள் வழியாய் கடந்து போகும்போது நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது இல்லையா? நம்ம அந்த நேரத்துல அதை நினைச்சுக்கிட்டு இருப்போம், என் வாழ்க்கை இதோட முடிச்சிருமா, இதுக்கு மேல என்னால வாழ முடியுமா, அல்லது நான் இதை மேற்கொள்வேனா, இப்படியெல்லாம் பல நேரங்களில நம்ம போராடி இருக்கிறோம். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பலவீனங்கள் என் வாழ்க்கையில வெளியிலிருந்து என்னை தாக்கும் போது எனக்குள்ளாக இருக்கிற சந்தோஷத்தை நான் எப்போதும் காத்து கொள்ள வேண்டும். எனக்கு அந்த பலவீனம் எனக்கு துக்கத்தை கொடுத்தா உள்ள இருக்கிற சந்தோஷம் அந்த பலவீனத்தை மேற்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அதை தான் அவர் சொல்றாரு, இந்த பலவீனத்துல நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன். என்ன ரீசன் தெரியுமா? அவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அந்த வாக்குத்தத்தம், என் கிருபை உனக்கு போதும். அப்படின்னா அவர் பலவீனம் என்ற ஒரு சூழ்நிலையில அவர் ஃபேஸ் பண்ணுகிற அந்த பலவீனம் இவருக்குள்ள துக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது இவருக்குள்ள தேவன் கொடுத்த கிருபை இருக்குதே, அது அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. அந்த கிருபையினால இந்த பலவீனம் என்னை துக்கப்படுத்தவில்லை, அந்த பலவீனத்துல நான் சந்தோஷமா இருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க பலவீனத்துல இன்னைக்கு ஏதோ ஒரு பலவீனத்துல கடந்து போயிட்டு இருக்கலாம். சில பலவீனத்தை உங்களால மேற்கொள்ள முடியாம போராடிட்டு இருக்கலாம். சில பலவீனங்கள் உங்களோடு போராடி இதுக்கு மேல என்னால எப்படி ஜெயிக்க முடியும், இந்த பலவீனத்தை மேற்கொள்ள முடியலன்னு சொல்லி நீங்க அழுதுகிட்டு இருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, கிருபை கேளுங்க. அந்த கிருபை உங்களுக்குள்ள வர 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 கிருபையில பலப்பட பலப்பட நான் என்னை உயர்த்தி, நான் என் வாழ்க்கையில நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி என்னை குறித்து நான் மேன்மையா நினைக்கும் போது இந்த பலவீனங்கள்
பலவீனங்கள் என்னை குட்டுகிறது, இந்த பலவீனங்கள் என் வாழ்க்கையில அது என்னை இன்னுமாக ஒடுக்குகிறது. அப்போ நான் தாழ்த்துறேன், ஆண்டவரே அப்பா எனக்கு இந்த பலவீனம் என் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னு அந்த பலவீனத்து நிமித்தம் நான் என்னை தாழ்த்தும் பொழுது தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கிற தேவன் நம்ம மேல கிருபையை பொழிவார். உங்க பலவீன நேரங்கள்ல தாழ்த்துங்க. தாழ்த்த கிருபை கிடைக்கும். கிருபையில கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா, அது உங்களுடைய பலவீனங்களை மேற்கொள்ள வைக்கும். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில தொடர்ந்து ஒரு முள், சில பலவீனம் உங்களோட மோதுகிறது இல்ல, உங்க குடும்பத்தோடு போராடுகிறது இல்ல, உங்களுக்கு பிரியமானவர்களோடு அந்த பலவீனம் தாக்கிக்கிட்டு இருக்குல்ல, கிருபைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே கிருபை தாங்க, தாழ்த்துறேன். என் வாழ்க்கையில் எங்கேயாவது நான் பெருமைப்பட்டிருந்தா, நான் என்ன பெருமையா நினைச்சிருந்தா, என் குடும்பத்தை பெருமையா நான் ஒருவேளை எங்கேயாவது பேசியிருந்தா, என் படிப்பு, என் பணம், என் பின்னணியை நான் ஏதோ ஒரு விதத்துல நான் கொஞ்சம் அதிகமா நான் பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு கிருபை தாங்க, நான் தாழ்த்துறேன்னு சொல்லி தேவ சமூகத்துல தாழ்த்தி கிருபையினால நிரப்பப்பட்டுருங்க. அந்த கிருபை உங்க வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்களிலே உங்களை சந்தோஷப்பட வைக்கும். என் பலவீனங்கள்ல நான் சந்தோஷப்படுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அதனாலதான் நான் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். பிரியமானவர்களே, தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்ளலாமா? நான் இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 59வது சங்கீதம் 16வது வசனம். 59ஆம் சங்கீதத்தின் 16வது வசனத்தை நான் படிக்கிறேன். நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். அவர் சொல்றார், உம்முடைய வல்லமையை பாடி காலையில உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். இந்த பலவீனம் எத்தனையோ பேரை கொண்டு போயிருச்சு, எத்தனையோ பேர் மரிச்சு போனாங்க இந்த பலவீனத்துல. இதை விட சாதாரண பலவீனங்கள் எல்லாம் எத்தனையோ பேர் அவங்க தாக்கு பிடிக்க முடியாம போனாங்க. ஆனா உங்க கிருபை என்னை வாழ வச்சிருக்கு, உங்க கிருபை என்னை நடமாட வச்சிருக்கு. உங்க கிருபை இருக்கனால தான் நான் வாழ்றேன், நடக்கிறேன். இல்ல, உங்க கிருபை இருக்கனால தான் இந்த வேலையை செய்றேன், உங்க கிருபையினால தான் இந்த பலவீனத்துல நான் ஓடுறேன் அப்படின்னா நான் மகிழ்ச்சியோடு உங்க கிருபையை பாடுவேன், புகழுவேன்னு நீங்களும் நானும் சங்கீதக்காரனோடு கூட இணைந்து அவரை மகிமைப்படுத்தலாமா? பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த வசனத்தை 59:16 குறித்துக் கொள்வோம். நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். காலையில் உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். ஏன்னா இந்த கிருபை எனக்குள்ள இருக்கிறதுனால தான் என்னுடைய நெருக்கங்கள் எல்லாவற்றிலும் அவரே எனக்கு தஞ்சம். அந்த கிருபையினால என் பலவீனத்திலே மகிழ்ச்சியோடு நான் மேன்மை பாராட்டுகிறேன். இந்த வசனத்தை இன்னைக்கு குறித்து கொள்ளுங்க, மனப்பாடம் பண்ணுவோம், டெய்லி பைபிள் படிச்சிருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கிருபையை காத்துக்கொள்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, அந்த கிருபைக்காக நன்றி. நீங்க அந்த கிருபையை மட்டும் எங்க வாழ்க்கையில ஒரு நிமிஷம் விலக்கி இருந்தா கூட நாங்க வாழ முடியாது சுவாமி. எத்தனையோ பலவீனங்கள் மேற்கொள்ள முடியுமா, அன்றைய இதுல ஜெயிக்க முடியுமா, இதை விட்டு வெளியே வர முடியுமான்னு தடுமாறுகிற நேரங்கள்ல கூட உங்க கிருபை எங்களை தாங்குகிறது. அந்த பலவீனத்துல உங்க கிருபை இருக்கிறதுனால இந்த சந்தோஷமா நாங்க மேன்மை பாராட்டுறோம்ப்பா. இந்த கிருபை மட்டும் எங்களோட தொடர்ந்து இருந்துட்டும்ப்பா. அந்த கிருபையை, இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாருக்கும் தாரும். அந்த கிருபையை மகிழ்ச்சியோடு கூட பாடி மேன்மை பாராட்ட எங்களுக்கு கிருபை தாரும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி மூலமாக மே மாதத்தில் சம்மர் கேம்ப் வச்சிருக்கிறோம். சென்னை சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க பேக்கிங் கிளாஸ், ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ், குரோஷே கிளாஸ், இது மாதிரிலாம் நம்ம ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறோம். எனவே விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் வந்து, மிக குறைந்த ஃபீஸ் கொடுத்தா தான் நம்ம படிக்க முடியும். ஆனால் உங்கள் வாழ்வாதாரத்துக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். உங்கள் சார்பில் கஷ்டப்படுற ஒருத்தருக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டி அவங்கள அனுப்பலாம். ஏன்னா வந்து சொல்லி கொடுக்குறவங்களுக்கு நாங்கள் அதிகமான ஃபீஸை கொடுக்கறதுனால நீங்கள் இப்படி யாரோ ஒருவருக்கு, கஷ்டப்படுற ஒருவருக்கு நீங்கள் ஃபீஸ் கொடுத்து தாங்கலாம். அது மாதிரி நம்ம விங்ஸ் ஆஃப் விக்டரி மூலமாக நடைபெறுகிற எல்லா சமூக பணிகளுக்கும் நீங்கள் கொடுத்து உதவலாம். மாதம் நீங்கள் 1000 ரூபாய் இன்னும் கொடுக்காம இருந்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் கொடுத்து நம்முடைய சமூக பணிகளை தாங்கலாம். அல்லது உங்கள் மூலமாய் இன்னும் ஒருத்தரையோ 2 பேரையோ அறிமுகப்படுத்தவும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சென்னைக்கு வாங்க, நாம் செய்கிற பணிகளை நீங்கள் நேரடியாக பாருங்கள், டெய்லி ஜெபம் பண்ணுங்க. தேவன் இந்த பணிகளில் அவர் மகிமைப்படுவாராக. உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.